ஹலோ, நீங்கள் இந்த 3 டிப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேக் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நம்ம என்ன நாசில் என்ன மாதிரி டிசைன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கிராஸ் நாசில் யூஸ் பண்ணி கிராஸ் டிசைன் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு கிராஸோட நாசில், ரெண்டாவது ஃபுட் கலர். ஸோ இந்த கிராஸ் நாசில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது இந்த கலர் பிராண்டோட இந்த கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரீமியம் பிராண்டு. ஸோ உண்மையாகவே கலர் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பைப்பிங் பேக் எடுத்து அதோட ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த நாசிலை உள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் க்ரீம் போட்டு அதில் 2 drops மட்டும் கலர் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கசக்குங்க. ஸோ சாப்பிட முடியாது. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். க்ரம்ஸஸ் எதுவுமே வரவே கூடாது. மிக்ஸ் பண்ண க்ரீமை நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேக்கில் போடுறதுக்கு முன்னாடி நார்மலாக போட்டு பாருங்கள். ரொம்ப க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா வராது. ஸோ நல்லா போட்டுவதுக்கு பிறகு நீங்கள் கேக்கில் போடுங்க. ஸோ அப்படி நீங்கள் போடும்போது க்ரீம் ஸ்டிஃபாக இருக்கணும், லூஸாக இருக்கவே கூடாது. இருந்தால் அந்தளவுக்கு டிசைன் வர. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டிசைன். ஓகே, பாய்.